வெல்கம் டு த ஃபினாப் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பாண்ட் புரோக்கர்ஸ், அவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற ஒவ்வொரு மெனூஸ் பற்றி நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ், அதை பற்றி தான், அந்த மெனு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கேட்டகரி இருக்குது. அக்கௌண்ட்ஸ் இன்கம் என்ட்ரி, எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி, அக்கௌண்ட்ஸ் க்ளோஷர் அப்படின்னு 4 மெனூஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்கம் என்ட்ரி, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னா இன்கம் என்ட்ரினா என்ன அப்படின்னா, நீங்கள் பான் புரோக்கர் பிஸ்னஸை தாண்டி வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வர இன்கம்மை வந்து நீங்கள் இதில் வந்து என்ட்ரி போட்டுக்கலாம். இப்போ நிறைய பான் புரோக்கர்ஸ் வந்து ஏஇபிஎஸ் சர்வீஸ் அவங்க பண்ணுறாங்க, அதாவது ஆதார் நம்பரை யூஸ் பண்ணி கேஷ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம், அதுக்கான அந்த இன்கம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேறு எந்த இன்கம்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி அதில் வர இன்கம்ஸ் வருது அப்படின்னா அதை வந்து என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதர் இன்கம், இங்கே என்ட்ரி டேட்டு. ஸோ நம்ம இன்னைக்குள்ள டேட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டு, இப்போ எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் மூலமாக எனக்கு வந்து ஒரு 5000 எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் அதில் வந்து எது அப்படின்னா ஏஇபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சர்வீஸ் மூலமாக எனக்கு வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எனக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா நான் அதை வந்து ஆட் இன்கம் அப்படின்னு கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ நீங்கள் கொடுத்த என்னென்ன இன்கம்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரி போடுறீங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல சைடில் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அது எதுவும் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணால் அந்த பட்டனை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை டெல் பண்ணணுன்னாலும் டெல் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி. இது வந்து எப்படி அப்படின்னா உங்கள் பிஸ்னஸில் பண்ணுற எக்ஸ்பென்சஸ், இப்போ நீங்கள் சேலரி போடலாம், இல்லை நீங்கள் பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் பே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய எக்ஸ்பென்சஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ அதுக்கும் சேம் அதே மாதிரி தான். இங்கே வந்து டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டேட்டை செலக்ட் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, இப்போ நான் வந்து ஒரு 1000 அப்படின்னு போடுறேன். ஸோ என்ன இது அப்படின்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ நான் அதை என்ட்ரி போடுறேன். கொடுத்துட்டு ஆட் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு சைடில் வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ நம்ம இதை வந்து இங்கே என்ட்ரி போட்டு வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்னதுன்னா அக்கௌண்ட்ஸ். அக்கௌண்ட்ஸில் வந்து என்ன அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட நிறைய நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கீங்க, அதாவது மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே என்ட்ரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம லோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம், லோன் மேனேஜ்மெண்ட்டில் லோன்ஸில் நான் போகிறேன். நம்ம லோன்ஸ் போடும்போது சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இந்த வீடியோ, நீங்கள் ஹவு டு கிரியேட் நியூ லோன்ஸ் சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். ஸோ அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து கேஷ் மூலமாக இது பண்ணலாம், செக் மூலமாக பேமெண்ட் பண்ணலாம், ஆன்லைன் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த செக்கெல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் என்ட்ரி ஃபஸ்ட்டு மாஸ்டர் என்ட்ரி போடணும் அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட்ஸில் இந்த இடத்துல வந்து நீங்கள் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு மேலே இருக்கலாம், இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நிறைய, இப்போ உங்கள்கிட்ட ஃபெடரல் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் இருக்குது, கனரா பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த என்ட்ரி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் அக்கௌண்ட் கோட் வந்து 12 வைக்கிறேன். ஸோ அக்கௌண்ட் நேம் வந்து பேங்க் நேம். ஸோ நான் வந்து கனரா பேங்க் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஐஎஃப்எஸ் கோடு வந்து ஐஎஃப்எஸ் கோடு நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். அக்கௌண்ட் நம்பர், ஓகேவா? நம்பர் போட்டு இப்போ கனரா பேங்க்ல உங்களுக்கு இனிஷியலாக வந்து ஒரு 1 lakh இருக்குது பேலன்ஸு, கரண்ட் பேலன்ஸ் வந்து 1 lakh இருக்குது. ஸோ அப்படி கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை இங்கே நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல வந்து என்னது அப்படின்னா அக்கௌண்ட் என்ட்ரி. இந்த சைடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கனரா பேங்க்கா எந்த பேங்க்கோ அதை யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் வந்து உங்களோட இன்கம்ஸ், இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு பேங்க்ல இருந்து இப்போ கனரா பேங்க்ல இருக்க அமௌண்ட் வந்து நான் வந்து ஃபெடரல் பேங்க்குக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினைக்கிறேன், ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினைக்கிறேன், வித்ட்ரா பண்ண நினைக்கிறேன், இல்லை நம்ம ஏஇபிஎஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த சர்வீஸில் வந்து நம்ம வந்து கேஷை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி என்ட்ரிக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த டிவிஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கனரா பேங்க்லேருந்து ஃபெடரல் பேங்க்குக்கு நான் வந்து அனுப்ப போகிறேன். ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், டிபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5000. நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு சப்போஸ் இப்போ நீங்கள் கஸ்டமருக்கு ஏதாவது ஏஇபி சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு ஏதாவது ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை கூட நீங்கள் என்ட்ரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நான் 500 போட்டிருக்கேன். ஸோ ரிமார்க்ஸில் வந்து ஏஇபிஎஸ்
சர்வீஸ் அப்படின்னு போட்டு அது மூலமாக எனக்கு வந்திருக்கு அப்படின்னா டெபாசிட் அப்படின்னு கொடுத்தேன்னா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு பாருங்க. ஸோ கீழே வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரி போட்டுக்கலாம். சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு வித்ரா வேணாலும் நீங்கள் வித்ரா வந்து என்ட்ரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அக்கௌண்ட் க்ளோஷர். அதாவது டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அதாவது இன்னைக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இல்லை வந்து பேமெண்ட் ஃபார் கிரெடிட்டு டெபிட்டு எல்லாமே உங்களுக்கு பேலன்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே டேட் வந்து நீங்கள் எந்த டேட்டுக்கு வேணுமோ அந்த டேட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அன்னைக்குள்ள டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் டேட் டிரான்சாக்ஷன் இன்னைக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது வந்து நாளைக்கு வந்து ஓப்பனிங்காக இருக்கும். ஸோ இப்போ நேற்று க்ளோஸ் பண்ணது வந்து இன்னைக்கு ஓப்பனிங்காக இருக்கும். ஸோ அந்த ஓப்பனிங்கை பேஸ் பண்ணி தான் அந்த ஓப்பனிங் அமௌண்ட்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகுது. ஓகே, ஸோ இங்கே சைடில் என்னது அப்படின்னா இங்கே உங்கள் கேஷ் வந்து நம்ம டெய்லி நம்ம நைட்டு லாஸ்ட்டாக முடிச்சு போகும்போது நம்மகிட்ட 500 எவ்வளோ இருந்துச்சு, 200 ருபீஸ் எவ்வளோ இருக்குது, அப்போ டோட்டல் அமௌண்ட் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இங்கே கூட நம்ம வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு 500 வந்து ஒரு 100 ருபீஸு, 200 வந்து ஒரு 50 ருபீஸ் 50 பே இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 100 ருபீஸ் இன்னொரு 100ல் இருக்குது. ஸோ இப்போ 100 இருக்குது. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது இப்போ என்கிட்ட. ஸோ இப்போ என் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் கீழே பார்த்துக்கலாம். ஸோ அப்போ என் கேஷில் கையில் இருக்கிறதும் இதையும் வந்து நான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. அது மூலமாக நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.